நம்ம மாமா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. நம்ம மாமா வீட்டு தோட்டம். இங்கே ஒரு கிணறு பாருங்க, சூப்பரான கிணறு. கிணத்துல தாங்க நீச்சல் அடிக்கிறது. ஒரு குட்டீஸ் பாருங்க நீச்சல் அடிக்கலாம். ஒரு சின்ன குட்டீஸ் நீச்சல் பழகுது. தண்ணி குடிக்காத, நல்லா அடித்து பழகு. சூப்பராக அடிக்கலாம் பாரு நீச்சல் தம்பி. அந்த பாப்பா நல்லா அடிக்குது. இனிமேல் பிடிக்கணும் ஒரு ஆள். தண்ணி பாருங்க நிறையா கிடக்குது, கிணத்து நிறையா. தம்பி நீச்சல் கைத்து கட்டி பழகிட்டு இருக்கலாம். தாத்தா பிடிக்கிறாரு. ஒரு 4 நாளைக்கு அடித்த பழகிக்கலாம். ஏன் தம்பி இப்போ மேலே இருந்தெல்லாம் தாண்டுறையே, குதிக்கிறையே நல்லா. நீ மேலே வந்து டைவ் அடி பார்க்கலாம். தூரமாக தாண்டு, நடுக்கிணத்துக்கு அப்படி தாண்டுறா. சூப்பர். கையை காலை அடிச்சு வா. பயமெல்லாம் பழகினா ஈஸியாக பழகிடலாம் 2 நாளில். தண்ணி வார் ஃபுல்லாக இருக்குது கிணத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கு அருமையாக. கை வெடி பார்க்கலாம். அப்படியே தாண்டது தான். அருமை அருமை அருமை. சூப்பராக தாண்டிட்டான் தம்பி. பாப்பா தாண்டுது. ஃபேண்டாஸ்டிக். நீச்சல் அடித்து முடித்தாச்சு. தம்பி வெளியில் வர்றான். கிணறு வரும் ஃபுல்லாக தண்ணி எடுக்குது. நல்லா இருந்தா நீச்சல். வெயிலுக்கு அப்படியே சுகமாக இருக்குது. பெரியப்பங்க தான் இருக்காங்க. நீ நீச்சல் அடிக்கிறியா? நீ டைவ் அடி இருக்கா? நீ அடி நீச்சல். ஐயோ நான் எனக்கு பயமா இருக்குது. பயம் என்ன பயம்? நீச்சல் அடிக்கிறதுக்கு பழகிருக்கீங்கள? நீச்சல் பழகித்தான் இருக்கிறேன். டைவ் அடி பார்க்கலாம் தம்பி. ஆடுறா அடு ஜம்ப். அருமை. மேலே வந்துட்டான் பாரு நீச்சல் அடிச்சு. மக்களே, நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசாக இருக்கும் பொழுது நீச்சல் கற்றுக் கொடுத்துருங்க. வாழ்க்கையில் நீச்சல்ங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆமாம், நீச்சல் மிக மிக மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியம்.